Hello students, நாம் இன்னைக்கு Microsoft Office 2007ல PowerPoint presentationல lab 2 பார்க்க போறோம். ஸோ இந்த lab exerciseல என்ன பார்க்க போறோம்னா இப்போ class 2 பார்த்தோம் இல்லையா, அதனோட lab exercise தான். ஸோ first question, open a new presentation and save file in the specified name and location. ஸோ என்னன்னா ஒரு நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஏ நியூ ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே சேவ் பண்ணணும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த இடம், டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட்ல அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம கோர்ஸ் நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா உங்கள் நேமில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் இப்போ படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டோட ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலில் என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணோம்னா 2.lab2 டேட்டு மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்புறமா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ சேவுக்கு ஆஃபீஸ் பட்டனில் சேவ் அப்படின்னா Ctrl+S கொடுத்து நம்ம ஃபைல் லொக்கேஷன் போகும். ஸோ இங்கே என்ன லொக்கேஷன் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்டில் நம்ம கோர்ஸ் நேம் அண்ட் நம்மளோட நேம் போட்ட ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் நேம் இருக்கும். அங்கே நம்ம லேப் எக்ஸசைஸை சேவ் பண்ணணும். ஸோ 2.lab2 ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க, டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. PowerPoint ப்ரெசன்டேஷன் pptx.pptxல தான் இருக்கான்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபைல் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், செகண்ட் கொஷின், insert a new slide and set the layout as title and content. ஸோ டைட்டில் அண்ட் கண்டென்ட்டுக்கு ஒரு ஸ்லைட் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதில் டைட்டில் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுக்கணும், கண்டென்ட் வந்து இங்கே இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைட் ஒன்றையும் ஓப்பன் பண்ணி டைட்டிலில் இங்கே இருக்கிற டைட்டில், கண்டென்ட்டில் இங்கே இருக்கிற கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நியூவாக ஒரு ஸ்லைடு இருக்குது, நம்ம அதை வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நியூ ஸ்லைடில் என்னது, டைட்டில் அண்டு கண்டென்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், டைட்டில் அண்டு கண்டென்ட் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ டைட்டிலில் அவங்க கொடுத்துருக்க டைட்டிலை எழுதிக்கோங்க, கண்டென்ட்டில் அதே கண்டென்ட்டை எழுதிக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் டைட்டிலில் அந்த டைட்டிலும் கண்டென்ட்டில் அந்த கண்டென்ட்டும் எழுதிட்டேன். 1 by 1 அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி 1 by 1 எழுதிக்கோங்க. எழுதிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க, Ctrl+S கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லைடு ஓப்பன் பண்ணி டைட்டில் அண்ட் கண்டென்ட்டில் டைட்டிலும் கண்டென்ட்டும் எழுதியாச்சு. அடுத்த கொஷின், காப்பி த ஸ்லைட் அண்ட் பேஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த ஸ்லைடை காப்பி பண்ணி இதுக்கு நெக்ஸ்ட்டாக இதை பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடை காப்பி பண்ணால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல காப்பின்னு இருக்கா, ஜஸ்ட் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பின்றதை கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் என்ன பண்ணணும், பேஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு காப்பி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுச்சு. காப்பியோட ஷார்ட்கட் Ctrl+C, பேஸ்ட்டுக்கு Ctrl+V. அடுத்த கொஷின், set the layout as blank layout, type the below content. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிளாங்காக ஒரு லேஅவுட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் கீழே ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டென்ட்னா அது இங்கே இருக்கு பாருங்கள், இந்த கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் இது என்னது, புல்லட், இது நம்பரிங். ஸோ புல்லட்டில் இந்த டைப்பும் நம்பரிங்கில் இந்த டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிளாங்காக ஒரு லேஅவுட் ஓப்பன் பண்ணி இந்த கண்டென்ட்டை 1 by 1 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை 1 by 1 எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது 3 செலக்ட் பண்ணி புல்லட்டு, இது 3 செலக்ட் பண்ணி 1 2 3. ஸோ நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிளாங்காக ஒரு லேஅவுட், நியூ ஸ்லைடில் பிளாங்க் லேஅவுட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் நம்ம எழுதணும்னா என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல டெக்ஸ்ட் எழுதணுமோ அந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்க. மொத்தம் 6 லைன் இருக்கு, 6 லைனையும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், நான் 6 லைனையும் 1 by 1 டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 லைனுக்கு புல்லட் ஆப்ஷன், அடுத்த 3 லைனுக்கு நம்பரிங் ஆப்ஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிட்டு புல்லட் எங்கே இருக்குது, பேராகிராஃபில் இந்த இடத்துல புல்லட். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த டைப் ஆஃப் புல்லட் கொடுத்தாங்களோ அந்த டைப் ஆஃப் புல்லட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கொடுத்தது இங்கே இருக்கிற ஆரோ புல்லட், இது பேர் வந்து ஆரோ புல்லட். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கினா பாருங்கள் அந்த ஆரோ புல்லட் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்து ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த 3 டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பரிங். ஸோ நம்பரிங்கில் 1 to 3 இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இந்த 1 to 3 இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கலையே அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அந்த மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் சைஸ் வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சைஸ் ஏதாவது வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அதே மாதிரி டைப் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணோம். அடுத்தது ஃபஸ்ட்டு 3 லைனையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு புல்லட் ஆப்ஷன் கொடுத்தோம், ஆரோ புல்லட். அடுத்து 3 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு 1 to 3 நம்பரிங் ஆப்ஷன் கொடுத்தோம். ஓகேங்களா. அப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்த கொஷின், ஈச் லைன் இன் 1.5 லைன் ஸ்பேசிங் இன் த ஸ்லைட். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் எழுதி புல்லட் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் 1.5 லைன் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லைன் ஸ்பேஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குது, பேராகிராஃபில் லைன் ஸ்பேஸிங் இதை கிளிக் பண்ணி இதில் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, 1.5. ஸோ நமக்கு ஆல்ரெடி 1.5ல தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மாறி இருந்தால் 1.5ல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்த above slide apply the below font group option. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த above slide அப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எழுதி யூஸ் பண்ணீங்க இல்லையா அந்த ஸ்லைடு, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாண்ட் குரூப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாண்ட் குரூப்ல என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு அவங்க கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ 1 by 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது, ஃபாண்ட் சைஸ் 15. ஸோ இதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். ஃபாண்ட் சைஸ் 15. ஸோ இதுக்கு ஃபாண்ட் குரூப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் என்னது 15. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 15 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. 15 சைஸ்க்கு மாறிடும். ஓகேங்களா. அடுத்தது ஃபாண்ட் ஏரியல். ஸோ ஃபாண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா ஸ்டைலு, அது வந்து எதில் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஏரியல். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இதில் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஏரியல். ஆல்ரெடி ஏரியலில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டில் எதுனா இருந்துச்சுன்னா அதை ஏரியலில் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ட்ராப் டவுனில் கொடுத்தீங்கன்னா ஏன்ற இடத்துல ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். ஏல ஏரியல்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபாண்ட் கலர் கிரீன். ஸோ ஃபாண்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, கிரீன். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கலர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிரீன் கொடுத்தாச்சு. அடுத்தது போல்டு அண்டு இட்டாலிக். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா போல்டும் இட்டாலிக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி போல்டில் இருக்கனால போல்டு காமிக்குது, இல்லைன்னா போல்டில் கொடுத்துக்கோங்க. அண்ட் இட்டாலிக் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்லாண்டிங்காக வரும். அதுதான் இட்டாலிக். ஓகேவா. டெக்ஸ்ட் ஷேடோ ஃபர்ஸ்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் ஷேடோ கொடுக்கணுமா. ஸோ இதுதானே ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஷேடோ இங்கே இருக்குது பாருங்கள், எஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பாருங்கள் ஷேடோ மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது அண்டர்லைன் செகண்ட் லைன். ஸோ செகண்ட் லைனுக்கு என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். செகண்ட் லைன் இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் Ctrl+U அண்டர்லைன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அடுத்தது ஸ்ட்ரைக் த்ரோ தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனுக்கு ஸ்ட்ரைக் த்ரோ ஆப்ஷன் தரணும். ஸோ எந்த லைன் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அந்த லைனை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு ஸ்ட்ரைக் த்ரோ அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும், மேலே பாருங்க தெரியுதுங்களா. அடுத்தது சேஞ்ச் அப்பர் கேஸ் ஃபோர்த் லைன். ஸோ ஃபோர்த் லைனுக்கு அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்பர் கேஸ்னா என்ன, ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் மாறணும். ஸோ இதுதான் ஃபோர்த் லைன். சேஞ்ச் கேஸில் அப்பர் கேஸ் பாருங்கள் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. அப்புறம் சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது 7th கொஷின்,
செட் த லேஅவுட் ஆஸ் டைட்டில் ஒன்லி ஸ்லைட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லேஅவுட் நியூவாக செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன லேஅவுட்? டைட்டில் ஒன்லி ஸ்லைடு. டைட்டில் ஒன்லி ஸ்லைட் மட்டும். ஸோ அதனோட டைட்டில் பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க. என்னது? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிளாஸ் 2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது நியூ ஸ்லைட். இதில் என்ன கொடுக்கணும்? டைட்டில் ஒன்லி கொடுத்தாச்சு. ஸோ டைட்டிலும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிளாஸ் 2. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ டைட்டில் கொடுத்தாச்சு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிளாஸ் 2. கீழே பாருங்க ஃபாண்ட் சைஸ் 54. ஸோ இந்த டைட்டிலுக்கு ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ? 54. ஸோ இது செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கு பாருங்க இந்த ஃபாண்ட் சைஸில் 54 கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபாண்ட் கலர் ரெட். ஸோ ஃபாண்ட் கலர் இங்கே இருக்கு, இதில் ரெட். அடுத்தது புட் த ஷேடோ எஃபெக்ட் ஆன் த டைட்டில். ஸோ இந்த டைட்டிலுக்கு ஷேடோ எஃபெக்ட்ஸ் தர சொல்லியிருக்காங்க. லைட்டாக ஷேடோ அந்த மாதிரி தெரியுதா? ஷேடோ கொடுத்தோன்னே ஷேடோ எஃபெக்ட் வந்துருச்சு. அடுத்தது அலைன் சென்டர். ஸோ இந்த அலைன் சென்டர் எதுக்காகனா இந்த அலைன் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது சென்டர் ஓகே, பட் இங்கே இருக்க அலைன்ல போயிட்டு மிடில் கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்க சென்டர்லையும் சென்டர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டைட்டில் வந்து எங்கே இருக்கும்? சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டெக்ஸ்ட் டைரக்ஷன். ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 90 டிகிரி. ஸோ டெக்ஸ்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 90 டிகிரி. ஸோ டெக்ஸ்ட் டைரக்ஷன். ஸோ டெக்ஸ்ட் டைரக்ஷன் எங்கே இருக்குது? ஸோ பேராகிராஃப்ல இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி எதை கொடுக்க சொல்லியிருக்காங்க? ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 90 டிகிரி. ஸோ இது வந்து இப்படி பெருசு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 இப்படி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதோட பிக்சரே பாருங்க இப்படி தானே இருக்கு. ஸோ இப்படிதான் நமக்கு சைஸ் கம்மியா இருக்கறனால உங்களுக்கு அதே இடத்துல உங்களுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைஸ் பெருசு பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எப்படி மாறணுமோ அந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்க டைட்டில் ஸ்லைடுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது 8th கொஷின். செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் லேஅவுட் அண்ட் டைப் தேங்க்யூ. ஸோ ஒரு பிளாங்காக ஒரு லேஅவுட் ஓப்பன் பண்ணி தேங்க்யூன்றதை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட் வேணும் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி ஸ்லைட் மேலே கிளிக் பண்ணிட்டு பிளாங்க் ஸ்லைட். நீங்கள் எங்கே கிளிக் பண்ணி நியூவாக ஒரு ஸ்லைட் கொடுக்குறீங்களோ அது அந்த ஸ்லைடுக்கு கீழே தான். நீங்கள் எதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு கீழே தான் வந்து நியூவாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இங்கே தேங்க்யூன்னு டைப் பண்ணணும். அதுக்கே நம்ம என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த இடத்துல தேங்க்யூன்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து இப்படி ட்ராக் பண்ணிட்டு வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் ஆப்ஷன் போல்டு அண்டர்லைன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எல்லா கொஷினும் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த கொஷின் வியூவிங் த ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் செஞ்ச ப்ரெசன்டேஷனை இப்போ வியூ பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷனை இப்போ வியூ பண்ணி பார்க்கணுன்னா நம்ம என்ன கீ ப்ரெஸ் பண்ணணும்? F5. ஸோ F5 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபுல் ஸ்க்ரீனில். ஸோ இதில் நீங்கள் வந்து ஆரோ கீ ஆர் என்டர் இல்லை ஸ்பேஸ் பார் எது கொடுத்தாலும் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். ஸோ பாருங்கள் நம்மளோட கீ ப்ரீவியஸ்க்கு வேணும்னா லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்லைட் கடைசியாக எக்ஸிட் ஆகும்போது இந்த மாதிரி எம்டி ஸ்க்ரீனாக இருக்கும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஸ்லைடை வியூ பண்ணி பார்க்கறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு கொஷின் படித்து அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை டைப் பண்ணி அதுக்கேற்ற ப்ரெசன்டேஷனை கொடுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.